அப்பா இந்த காலை வேளையிலும் வார்த்தைகளை எங்களுக்கு தியானிக்கக்கூடிய கிருபைகளை நீர் தந்தீரே. நன்றி 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 அப்பா, கோடி நன்றி கோடி நன்றி. இன்றைக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்கக்கூடிய கிருபை தந்தீரே. நன்றி 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 நன்றி. வார்த்தைகள் தியானிக்கக்கூடிய கிருபைகள் தந்தீரே. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கும் ஆண்டவரே எல்லா சத்துவங்களை எங்களுக்கு நீர் கூட்டி கொடுக்க போகிறீரே. நன்றி. இந்த 7ஆம் அதிகாரத்தில் முழு யூதர்களுக்கும் சாலமோன் ராஜா வாயிலாக ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்தீர். இன்றைக்கு வேதத்தின் வாயிலாக முழு சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வேதத்தை விசுவாசிகளுக்கும் ஒரு பாடத்தை நீர் கற்றுத்தரப்போகிறதாக நன்றி. வார்த்தைகள் நாங்கள் செவி கொடுக்கிறோம். வார்த்தைகள் நாங்கள் செவி கொடுக்கிறோம். வார்த்தைகள் நாங்கள் கட்டுப்படுகிறோம். வார்த்தைகளை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வார்த்தைகள் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். வார்த்தைகளுக்கு முன்பாக நாங்கள் சரணடைகிறோம். வார்த்தைகளுடைய பாதத்திலே நாங்கள் விழுகிறோம். எங்கள் தேவனே, இந்த நீதிமொழிகள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் தயவு செய்து உட்கார்வோம். 7ஆம் அதிகாரத்திலே நீதிமொழிகள் 27 வசனங்கள் இருக்கின்றது. அந்த நீதிமொழிகள் 27 வசனங்கள் அடங்கின இந்த 7ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன், த ரியல் ஃபேஸ் ஆஃப் செடக்ஷன். மயக்குதலின் உண்மையான முகம் என்கிற தலைப்பு நான் தரப்போகிறேன். ஒரு மனிதனை உண்மை இல்லாத விஷயத்துக்கு நடத்தணும்னா அது பேர் தான் மயக்கம் கொடுக்குறது, மயக்க வைக்கிறது. படிக்க போகிறதுக்கு யாரும் மயக்க வைக்க வேண்டிய வேலை இல்லை. வேலைக்கு போகிறதுக்கு யாரும் மயக்க வேண்டிய வேலை இல்லை. ஏமாத்துறதுக்கு மயக்குவாங்க. இந்த மயக்கிறதுக்கு ஒரு தனி முகம் இருக்கிறது. இதை சாலமோன் ஞானி எக்ஸலண்ட்டாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் எப்பொழுதும் இந்த இஸ்ரவேலர்களை பற்றியும் இந்த யூதர்களை பற்றியும் யோசிப்பது உண்டு. ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. ஞானிகள் மத்தியில் அவங்க 10 மடங்கு சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. நம்மளோட கம்பேர் பண்ணல. ஒரு ஞானி கூட அவங்க ஞானியை நிறுத்தினா, இந்த ஞானி 1 மார்க் வாங்குறாருன்னா அவர் 10 மார்க் வாங்குவார். அப்போ நம்ம கூட நிறுத்தினா நம்ம 1 மார்க் வாங்கும்போது அவர் 100 வாங்குவாங்க போல். இவங்களுக்கெல்லாம் இந்த வேதம் தான் நல்ல ஆலோசனை கொடுக்கிறது. ஆமேன். வேதம் இன்றைக்கு கொடுக்க போகிற ஆலோசனை ரொம்ப பாயிண்ட் கிளியராக இருக்க போகிறது. நம்ம மனதில் பேசி நம்ம எங்கே விழ போகிறோன்றதை முன்னாடியே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. 7ஆம் அதிகாரத்தில் இதில் சாலமோன் ஞானி ஒரு மனிதன், ஒரு சிம்பிள் மேன், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதவன் போய் விழுந்துடுறானே, எனக்கே தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறானே, அவனுக்கே இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். உனக்கு தெரியாதுன்னு அவசியம் இல்லை மகனே, நீ தெரிஞ்சிக்கவே வேண்டாம், ஏன்னா நீ போகவே வேண்டாம். நம்ம பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க, போகாத இடந்தனிலே போக வேண்டாம், பொல்லாப்பு செய்பவரோடு நடக்க. நான் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரில. நடக்க வேண்டாமா, இருக்க வேண்டாமா, நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, போக வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், பொல்லாப்பு செய்பவரோடும் செய்ய வேண்டாம். நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பையனை பற்றி பேச போகிறார். அதனுடைய ஒரிஜினல் முகத்தை, த ரியல் ஃபேஸ் ஆஃப் செடக்ஷன், இந்த மயக்கிறது, அல்யூர்மெண்ட் என்று சொல்லுவார்கள். ஹிந்தியில் பிரலோபன் என்று சொல்லுகிறார்கள். ஹீப்ருல ஹசாட்டா என்று சொல்லுகிறார். இதை எப்படி மேற்கொள்வது, இதிலே மாற்றிக்கொண்டவனுடைய நிலை என்ன என்பதை பற்றி சாலமோன் ராஜா நமக்கு சொல்லி தரப்புறார். இதை எழுதுனது சாலமோன் ஞானி தாங்க. ஆனால் நான் நிறைய நேரம் படிக்கும்போது இது சாலமோட ஞானம் மட்டும் இருக்காது, அவங்க அப்பா அவர் கற்றுக் கொடுத்த ஞானம். கரெக்ட் தானே? என் பேர் எழுத ஏ போட்டு என் பேர் எழுதுகிறேன், இனிஷியல் போட்டு. இது நான் தான் எழுதுகிறேன். ஆனால் அந்த ஏ என்ற எழுத்தை எனக்கு எல்கேஜி படிக்கும்போது யாரோ ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ நான் சொல்லுவேன், இந்த எழுத்து எழுந்தில் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரோடது. அவங்கள கேட்டவொன்னே அவங்க யாரும் சொல்லுவாங்க, வேறு ஒருத்தர். இப்போ பைபிள் படிக்கிறேன், இந்த பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கு சொந்தம், இந்த வேதத்துக்கு சொன்னாங்க. நம்ம பார்த்தோம்னா ஞானம் அப்படியே நமக்கு வந்துச்சு எங்கே போனோம்னா லாஸ்ட் ஆண்டவர் கையில் போய் சேரும். அவர் தான் ஞானம். நம்ம கையில் இருக்குது, நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம ஒன்றும் ஞானி கிடையாது. இன்றைக்கு இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை வேதம் இன்றைக்கு தர போகிறது. த ரியல் ஃபேஸ் ஆஃப் செடக்ஷன், மயக்குதலின் உண்மை முகம். ஆமென். ரைட். இந்த தலைப்பில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை 2 பகுதிகளாக பிரிக்க போகிறேன். 1 5 வரைக்கும். ஞானத்தை தொடர்ந்து கொள், ஞானத்தை பின்பற்று, ஞானத்துக்கு கீழ்ப்படி
ஞான மார்க்கத்திலே இரு என்பதாக 1-5 வரைக்கும் ஜஸ்ட் 5 verses தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். 6-27 வரைக்கும் இந்த மயக்குதலின் உண்மை கதை என்று பேச போகிறோம். ஒரு ரியல் ஸ்டோரியை சொல்ல போகிறோம். முதல் பகுதிக்கு நாம் போகிறோம். 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களிலே என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம் ஒவ்வொரு வசனமாக. மை சன், என் மகனே. இது எல்லாருக்கும் இல்லை இந்த அட்வைஸ், கேட்டுக்கொள்ளாதவங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறவங்களுக்கு சொல்கிறது கிடையாது, மகன்களுக்கு மட்டும். எத்தனை மகன்கள் மகள்கள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? நீங்கள் மகனாக இருந்தால் உங்களுக்கு இந்த அட்வைஸ். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே எக்ஸலண்ட்டாக சொல்லிட்டார். பைபிளை யாரும் குறை சொல்ல வேணாம், யாரும் ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காமல் பரவாயில்லை, மகன்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். 5ஆம் அதிகாரத்திலேருந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார். மனிதனுக்கு விழுகிற வீழ்ச்சியில் இது ஒரு பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் என்பதை பற்றி சொல்கிறார். அதுக்கு மெயின் விஷயம், உன் தகப்பன் போதகத்தை நீ தள்ளாதே, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நீ பத்திரமாக வைத்து கொள். வேதம் பைபிள் படிச்சுட்டா உடனே நம்மளை காப்பாற்றிடும், ஒரு மாயையாக ஒரு மேஜிக்காக நம்மளை காப்பாற்றணும் நான் சொல்ல. பைபிள் நம்ம கூட இருந்தே ஆலோசனை சொல்லும். ஆமேன். ஒரு மேஜிக் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, நம்ம கூட இருந்து கருத்துக்களை சொல்லி செல்லும், இதை செய்யாதே என்று சொல்லி. அதனால தான் வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு கட்டளைகள் பிரமாணங்கள் என்று பெயர். இந்த வார்த்தைகளை ட்ரெஷர் போல் வச்சுக்கணுமா, இது அப்படியே கட்டளைகளை கண்ணின் மணியை போல வச்சுக்கணுமா. கண்ணின் மணியை எப்படி காப்பாற்றுறோமோ அது போல் நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஆஸ் த ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ, ஆஸ் த பியூப்பிள் ஆஃப் யுவர் ஐ, உன் கண்ணில் மீது இருக்கிற அந்த கருவிழியை போன்று நீ இதை பாதுகாக்க வேண்டும். எதை? ஆண்டவருடைய வார்த்தையை. இந்த வார்த்தைக்கு உன்னோட ஹார்ட் ஒரு டேப்லெட்டாக இருந்தால், இப்போ தான் டேப்லெட்லாம் வந்துருச்சுல, ஐபேடாக இருந்தால், உன் மொபைல் ஃபோனாக இருந்தால், அதை என்ன பண்ணிக்க, எழுதி வச்சுக்க, உன் இதயத்தில் எழுதி வச்சுக்க. ஏன் ஹார்ட்னா, ஹார்ட் என்பது 24 மணி நேரமும் வேலை செய்கிற ஒரு உறுப்பு, அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. உங்கள் பிரெயின் கூட ரெஸ்ட்டுக்கு போயிடும், ஆனால் ஹார்ட் 24 மணி நேரம் வேலை செய்யுது. நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்கள் ஹார்ட் வேலை செஞ்சுட்டுருக்கு, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காது. அந்த அளவுக்கு என் வார்த்தை ரெஸ்ட் எடுக்காதபடி உன்னில் ஆப்ரேட் ஆக வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம மொபைலை சைலண்ட் மோடில் போடுறது போல், நம்முடைய லேப்டாப்பை ஸ்லீப் மோடில் போடுறது போல் பண்ண முடியாது, ஹைப்ரினேட் மோடில் போடுறது போல் போட முடியாது. அது 24 மணி நேரம் அந்த வார்த்தை வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அதை எழுதுகிறார். உன் இருதயமாக பலகையிலே எழுதிக்கொள், உன் விரல்களிலே கட்டிக்கொள், உன் இருதய பலகைகளை எழுதிக்கொள் சொல்லும்போது ஸ்ட்ரேஞ்ச் விமன் அப்படின்னு சொல்கிறார். இவங்க யார்? சகோதரர்களே கவனிங்க. இது ராஜா விமனை குறை சொல்கிறாருன்னு நான் சொல்லலை, இது 2 பேருக்கும் பொருந்தும். விமனையும் ஏமாற்ற மென்னும் இருப்பாங்க, மென்னை ஏமாற்றுற விமனும் இருப்பாங்க. ஆண்களை ஏமாற்றுகிற பெண்களும் இருப்பார்கள், பெண்களை ஏமாற்றுகிற ஆண்கள். இப்போ இது ராஜா சாலமோன் ராஜா நமக்கு அந்த ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிறார். இன்னைய டேர்ம்ஸில் நம்ம பார்க்கணும், அது ஒரு ஸ்பிரிட், லூரிங் ஸ்பிரிட், ஏமாற்றுகிற மயக்குதலின் ஆவி. இட் இஸ் நாட் ட்ரூ லவ், இது உண்மையான அன்பு அல்ல, இது ஒரு தவறான ஒரு வழிநடத்துதல். இதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. இதை தான் இங்கே சொல்ல போகிறார். நீ இதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், ஃபேக் பீப்புளை நீ ஐடென்டிஃபை பண்ண வேண்டும் என்றால் என் வார்த்தை கீழ்ப்படி. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு, நல்லவன் நினச்சாங்க, ஆனால் என்ன ஆயிட்டாங்க சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுவீங்களே, கெட்டவங்க நம்பி விட்டாங்க, என்ன ஆயிடுச்சு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அது நடக்காதான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ரூல் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஏமாற்ற கூடாது, ஏமாறவும் கூடாது. எப்படி? ஏமாற்றிட்டு வானா ஏமாத்துற ஸ்கில்லு கற்றுக்கலாம், ஏமாந்து வானா எல்லாத்தையும் விட்டுட்டு அழுதுன்னு வரலாம். 2மே பண்ணக்கூடாதுன்னா நடுவில் எவ்வளவு நம்ம ஸ்டேபிளாக இருக்கும் பாருங்கள். ஏமாற்றுதல் என்பது ஒரு காற்று என்றால் அதை தாக்கி பிடிக்க வேண்டும், ஏமாறுதல் என்பது ஒரு நிலநடுக்கம் என்றால் அதையும் தாண்டி நீங்கள் நிற்க வேண்டும். எப்படி? உன் அடித்தளங்கள் பலமுள்ளதாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்ல போகிறாரு, ஞானத்தை நோக்கி நீ இன்ட்ரடியூஸ் ஆகிக்க. ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் விஸ்டம், யூ ரிகார்ட் விஸ்டம். ஞானத்தை என்ன பண்ணு, புரிஞ்சுக்கோ. ஞானம் சொல்கிறத கொஞ்சம் கேள். எல்லாருக்கும் ஞானம் இல்லை என்று நீங்களும் நானும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார்.
அந்த ஞானம் வேதத்தின் வாயிலாக இருக்கிறது. இந்த ஞானம் நம்மை பார்த்து, ஞானத்துக்கு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சகோதரியா, சிஸ்டர். உங்கள் சிஸ்டர் பேர் என்ன பேருங்க சொல்லுமா? ஞானம். கரெக்டாக சொல்லிடுறாங்க. உங்கள் அக்கா பேர் என்ன பேர் சொல்லுங்க? ஞானம். ஞானம் சொல்லுவதை கேள். சகோதரி என்றும் புத்தியை பார்த்து இனத்தாள் என்றும் சொல்ல வேண்டும். தே ஆர் மை சிஸ்டர். புத்தி வந்து என்னுடைய சிஸ்டர், எங்கள் ரிலேட்டிவ். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களோட ரிலேட்டிவ். புரிந்து கொள்ளுங்க, புரிஞ்சிக்காமல் இருக்காதீங்க. ஞானம் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை வகுக்கிறது. புத்தி என்பதும் ஞானம் என்பதும் ஒரு பியோர் விமனா, உண்மையான ஒரு பெண்மைக்குரிய குணங்கள் ஞானத்து கையில் இருக்கிறதா. அல்லேலூயா. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸா. வேதம் நம்மை டிஃபெண்ட் பண்ணுகிறது, சபை நம்மை டிஃபெண்ட் பண்ணுகிறது. இந்த ரிலேஷன்ஷிப் ஆபத்தில் முடியும், இந்த பேச்சு ஆபத்தில் முடியும், இது விபரீதத்தில் முடியும் என்று ஞானம் நமக்கு டீச் பண்ணுமா. அந்த ஞானம் நமக்கு சிஸ்டரை போல நின்று கூட நின்று சொல்லுமா. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சிஸ்டர்ஸை பிடிக்கும்? எந்த சிஸ்டர்? அக்காவா, தங்கச்சியா? ஞானம் ஞானம் என்கிற சிஸ்டரா? சும்மா சொல்கிறேன் கேளுங்க. சகோதரிகளே கவனிங்க. உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா உங்களோட 10 வயசு பெரியவங்களாக இருக்காங்க. எவ்வளோ பாசமாக வளர்ப்பாங்க. அக்காங்களே, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான்னு வைங்க. நீங்கள் உங்கள் தம்பி எவ்வளோ பாசமாக வைப்பீங்க, வளர்ப்பீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல பெண் எடுக்க விட்டுருவீங்களா? எப்படி நிற்பீங்க? போராடும் அந்த அக்கா, அந்த தம்பி நல்லா இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? ஆமாம். அதுவும் அந்த அக்கா தூக்கி வளர்த்த தம்பியாக இருந்துட்டான்னு வைங்க. அந்த அக்காவுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது இந்த குழந்தை பிறகுது, அந்த அக்கா தூக்கி வளர்க்குதுன்னா அந்த தம்பியை மகனை போல் வளர்க்கும். அம்மா அப்பா மட்டும் சொத்து சேர்த்து வைக்க மாட்டாங்க, இந்த அக்காவும் மைண்டில் ஒன்று வைக்கும். எனக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு பிள்ளைங்களுக்கும் சேர்த்து வைப்பேன், என் தம்பிங்களுக்கும் சேர்த்து வைப்பேன். ஞானம் அப்படி தான் நமக்கு வேண்டிய சகலத்தையும் செய்யும். அது ஆண்டவர் சொன்ன, நீ கவனமாக ப்ரொடெக்டும் பண்ணும், நம்மை வீழாமல் பாதுகாக்கும், நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். இட் வில் டிஃபெண்ட் அஸ், இட் வில் ப்ரொடெக்ட் அஸ், இட் வில் கவுன்சல் அஸ். வேண்டிய நேரத்தில் நமக்கு தரும். 1000 எதிரிகள், 1000 தீழ்ப்பானவர்கள், கெட்டவர்கள் வந்தாலும் இந்த ஞானம் உன்னுடைய சகோதரியாய் இருந்தால், இந்த புத்தி உன்னுடைய இனத்தாளாய் இருந்தால் உன்னை காப்பாற்றும் என்று தாவீது ராஜா சாலமோனுக்கு சொல்ல, சாலமோன் நமக்கு சொல்ல நாம் இங்கே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தலைமையில கை வச்சு சொல்லமா, ஞானம் என் சகோதரி, புத்தி என் இனத்தால். கேட்க மாட்டேது. ஞானம் என் சகோதரி, புத்தி என் இனத்தால். இப்போ ஞானம்ன்றவங்கள சிஸ்டர்ன்ட்டாங்க. எங்கே இருக்காங்க அந்த கேரக்டரு? ஆமேன். ஒரு நபராக நமக்கு முன்பதாக வருவதை விட இந்த வார்த்தையாய் வருவது அதை விட பலமானது. இந்த நபர் இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இல்லாமல் போவாங்க. ஆனால் இந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்றால், அப்படி இல்லாதவனுக்கு, இப்போ ராஜா வந்து தம் மகனுக்கு நடந்த ஸ்டோரியை சொல்ல, மகனுக்கு சொல்லியிருக்கிறாரு, புத்தியை சிஸ்டராக வச்சிக்காத, ஞானம் சொல்கிற பட்ச கேட்காத ஒருவனுடைய லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை நமக்கு சொல்கிறார். யார் சொல்கிறாரு? சாலமோன் ராஜா. இந்த மொத்த சாப்டர்லுமே 31 அதிகார நீதிமொழிகளில் ஒரு கதையை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரே சாப்டர் இதுதான். எப்படி சொல்கிறாருன்னா, சாயந்தரம் போல் என் வீட்டின் ஜன்னல் அருகே நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ராஜா என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டு. அதிலே ஒருவனை பார்த்தாராம். 7ஆம் வசனத்தில், பேதையர்களாகிய, படிங்குமா, பேதர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். கவனிங்க, டீம்லே நிறைய டீம் இருக்குது. இன்டெலிஜென்ட்டான டீமு, பேதையான டீம். இது யாரா? பேதையான வாலிபர்கள். அப்போ பேதைகள்லாம் ஒரு கும்பலாக இருக்குது. அவர்களுக்குள்ள புத்தியீனமாயும் ஒருவன் இருக்கிறான். இந்த மனிதன் புத்தியீனமாக இருக்கிறான். ஹீஸ் என்ன சொல்கிறது, ஹீ இஸ் யங். இவனுக்கு எதுவுமே தெரியல. ஹீ இஸ் சிம்பிள். வாலிபர்களுக்கே ஒன்றும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாத இடத்துல ஹீ இஸ் டிவாய்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே போனால் என்ன நடக்கும்னு தெரியாத ஒருவனோடு கூட ஒருவன் அங்கேயே இருக்கிறான். அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக போகிறான். நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கிறேன். யார் சொல்கிறது? சாலமோன் ராஜா. அவன் புத்தீனமாயும் இருக்கிறான், பேதையாயும் இருக்கிறான். இது 2 கேரக்டருமே ஆபத்தானது. புத்தி, பேதை என்பது இஸ் இன் ஸ்டூபிடிட்டி. இவன் முட்டாள்னு சொல்ல, பேதை. என்னதுங்க? முட்டாள் கிடையாது. என்னது? அடித்தா கூட வாங்கிக்கும், திட்டினா கூட வாங்கிக்கும், யார் கூப்பிட்டாலும் போயிடும். ஆமேன். இப்போ
ஒரு டைரக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஒரு மனுஷன், ஒரு பையன் காலையில் காலேஜுக்கு போகிறான் வச்சுப்போமே, நம்ம ஹிந்து காலேஜ் ஸ்டேஷனால நின்றுங்கிறான். எங்கே போகிறான்? காலேஜுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இந்த பக்கம் திருவள்ளூர் போகிறோம், அங்கேருந்து கூப்பிட்றான், எங்கடா போகிற? காலேஜுக்கு. வாடா நம்ம திருவள்ளூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் இந்த பக்கம் ட்ராக் கிராஸ் பண்ணி இவன் கூட திருவள்ளூர் போயிடறான்னு வச்சுப்போம். எங்கே போயிட்டான்? திருவள்ளூர். திருவள்ளூர் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து மதியம்லாம் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்றான், எங்கடா போகிற? இவன் கூட காலேஜ் காலையில் கிளம்புனா, அப்புறம் இவன் கூட இங்கே திருவள்ளூரில் இருக்கனா, திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன் முடியத்துக்குள்ளே. வாடா அரக்கோணம் போயிட்டு காலையில் வீட்டுக்கு போகலாண்டா அப்படின்னா, எங்கே போகிறான்? இப்போ அரக்கோணம் போகிறான். எங்கள் வீட்டில் எல்லோரும் தேடுறாங்க, எங்கள் பையனை காணோம். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானா, நான் போனேன். அப்போ பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏன்டா இங்கே போனேன் அங்கே போனேன்? என் ஃப்ரெண்டு கூட போகக்கூடாதா? நான் ஊய் அப்படின்றான். புத்தீனமாகவும் இருக்கான், பேதையாகவும் இருக்கான். கையில் கொண்டு போன காசு என்ன பண்ணிட்டான்? விட்டான், செலவு பண்ணிட்டான். ஃபீஸ் கட்ட காசு கொடுத்தேன் எங்கடா? இல்லை, ஃப்ரெண்டு அவசரமாக கேட்டான், அவசரமாக கொடுத்தான், அவசரத்துக்கு உதவி பண்ணேன். புத்தீனமாகவும் இருக்கான், பேதையாகவும் இருக்கான். ஹீஸ் inexperiencible, he's inexperienced, he's uneducated about the worldly horrors, about the worldly traps. இந்த உலகத்தில் வருகிற ட்ராப்பை பற்றி தெரியாதவனா. his mind is open, அவன் மனசு திறந்துருக்கு. யார் என்ன சொன்னாலும் பண்ணுவேன், யார் எங்கே கூப்பிட்டாலும் போவேன். அப்படிப்பட்ட பீப்புள்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது. இன்றைக்கி என்ன கிழமை சொல்லுங்கள்? ஃப்ரைடே. இன்றைக்கி மார்னிங் டிவோஷன் இருக்குது. உங்கள் லட்சியம் ரெடியாக இருக்கணும். டுடே இஸ் ஃப்ரைடே. நான் இன்றைக்கி காலைல 9 மணிக்கு ஊழியம் செய்கிறேன், நான் மார்னிங் டிவோஷனுக்கு போவேன். யூ cannot be open to all the plans. எல்லாத்துக்கும் படிக்கிற பிள்ளைங்களை புரிஞ்சுங்க, இன்றைக்கி ஃப்ரைடே, நான் படிக்க போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இஃப் யூ ஆர் ஓப்பன், very open to anybody's plan, you are in danger. You are in dangers. You are in the dangerous way. You are caught up in danger. திரும்ப 2 முறை சொல்லுகிறார், பேதையாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை நான் கண்டேன். ஆமாம், அவனை பற்றி அவர் சொல்கிறார். 2 கேரக்டருமே அவன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் வாலிபன், ஹீ இஸ் யங் மேன். இவன் கெட்டவன் இல்லை, புரிஞ்சுக்கங்க. இவனை இன்னும் கெட்டவன் ராஜா சொல்லவே இல்லை. கெட்டவனாக மாறப்போகிறான். இந்த கெட்டவன், இந்த சிம்பிளாக இருக்கிறவனுக்கு தேவ ஞானம் வேண்டும். நீங்கள் சிம்பிளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவ ஞானம் வேண்டும். உங்களுக்கு உலகம் தெரிலனா தேவ ஞானம் வேண்டும். தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பணத்தை செலவு பண்ண எனக்கு ஞானம் இல்லை, தேவ ஞானம் வேண்டும். எனக்கு உறவுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானம் இல்லை, தேவ ஞானம் வேண்டும். எனக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ண வேண்டும் என்கிற புத்தி இல்லை, எனக்கு ஞானம் வேண்டும். யூ நீட் விஸ்டம் டுடே. யூ ஹேவ் டிசையர், பட் your desires would not lead you into the right path. உங்களுக்கு ஆசை இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருக்கு, இந்த ஆசைய விருப்பம் சரியான இடத்துல கொண்டு போய் வைக்கும் என்று நினைக்காதே மகனே. ஞானம் தான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். ஹல்லேலூயா. ஆமா, விருப்பத்தோடு தான் நடந்து போகிறான். ஈவினிங்கில் வாலிபன் ஆகிட்டானே, ஈவினிங்கில் அவனுக்கு எதனா கேர்ள் கிடைக்கும்னு நினச்சி போனானா, லைஃப் பார்ட்னர் கிடைக்கும்னு நினச்சி போனானா, ஏதோ ஒரு எண்ணத்தோடு அவன் போகிறான், போகக்கூடாத வழியிலே போகிறான். his mind is free. His mind is free, his legs are free, his ideas are free, no idea at all. காலையில் எழுந்ததும் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற ஐடியா இல்லாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வராதீங்க. ஹேவ் த பிளான். ஃபஸ்ட்டு பிளான் ஏ கர்த்தர்களை விட்டுருங்க, அவர் கொடுக்கட்டும். பிளான் பி நீங்கள் போடுங்க. யார் என்ன சொன்னாலும் அது உங்கள் பிளானாக மாற்றாதீங்க. கர்த்தரோட பிளான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் யூ பிளான். ஓகேங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு லீவ் எடுத்துகிட்டு யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாருனா அப்படி போயிடக்கூடாது. யாரோ ஒருத்தர் போயிட்டு வரலாம். நோ, வேர் இஸ் யுவர் பிளான் டுடே? இங்கே ராஜா வந்து கெட்டவனை பற்றியே பேசல, 2 கேரக்டர் சொன்னார். சொல்லுங்க, பேதை, புத்தியினன். உன் பேதமை உன்னை காப்பாற்றாது மகனே, உன் புத்தியினம் உன்னை காப்பாற்றாது. ஞானம் உன் வீட்டு வாசலை தட்டி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், திஸ் பவர்ஃபுல் மெசேஜ் God is giving to us tonight. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். you cannot accept anything that comes. எது வந்தாலும் நான் ஏற்றுப்பேன், யார் கூப்பிட்டாலும் நான் போவேன், எம்மதமோ சம்மதம், யார் கூப்பிட்டாலும் நான் போவேன், எந்த வீட்டுக்கும் போவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நோ, நீ பேதையாக இருக்கிறாய் மகனே. The devil will not spare the young people. நீ வாலிபத்தில் இருக்கும் வரை சாத்தான் உன்னை விட மாட்டான். உன் வாலிபம் தாண்டி வயோதிபம் போகும்போது கசைக்கு பிடிந்து தூக்கி போடுவான்.
உங்கள் காலம் நல்லா இருக்காது, உடம்பும் நல்லா இருக்காது, பாடியும் நல்லா இருக்காது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் நல்லா இருக்காது, தூக்கி போடும். ஆனால் வாலிபத்தில் நீங்கள் பேதையாகி எழுந்தபடினால் உங்கள் பணம் காலி, உங்கள் குணம் காலி, உங்கள் நேரம் காலி, எல்லாம் காலி. லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு நாள் வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறீங்க. என் வாலிபத்தில் இவங்க கூட இருந்தாங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, என்னை கைவிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்க. டுடே டோன்ட் ஆப்ரேட் வித் டிவாய்ட், டோன்ட் ஆப்ரேட் வித் டிவாய்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு ஞானம் இல்லாதபடி கிரியை செய்யாத மகனே, நீ பேதை என்கிற பெயர் வாங்காதே, நீ ஞானம் உள்ளவன் என்கிற வார்த்தையை என்கிற பெயரை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. there is a cost to get this wisdom. இந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒரு செலவு நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அந்த செலவு என்ன தெரியுமா? பைபிள் படித்தா போதும். we pray and we get. இவன் கிளம்பிட்டான். ராஜா எங்கே பார்த்துருக்காரு? ஜன்னல் வழியாக பார்த்துருக்கிறார். மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்தில், இரவில் இருண்ட அந்தகாரத்தில் போயிட்டான். நைட்டாக ஈவினிங் ஆச்சு, இருளும் ஆயிடுச்சு, இருண்டாயிடுச்சு, லைட்டில் இடத்துக்கு போகிறான். அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். ஏன் ராஜா அவள் யார்? ஏன் இந்த பக்கம் அவன் போகிறான்? அவள் ஒரு பேரை ராஜா சொல்லியிருக்கலாம். பைபிளில் எவ்வளோ பெயர்கள் இருக்குது. ஏன் ராஜா பேர் சொல்லலை அப்படின்னா, ஒரு வேளை பேதையர்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு அனுபவம் நடக்குமோ, டெய்லி ஒன்று நடக்குமோ, இல்லை அந்த குறிப்பிட்ட பேதையன் இப்படி மாட்டினது போல் பல பேதையர்கள் இவள் கையில், அந்த பர்டிகுலர் பர்சன் கையில் மாட்டினாங்களான்னு எனக்கு தெரியவில்லை. சாத்தான் தான் அந்த கேரக்டராக இங்கே சித்தரிக்கப்படுகிறாள். அவள் என்கிற இடத்துல நீங்கள் சாத்தானை வச்சுக்கலாம். சாத்தான் இருக்கிற பாதையில் போய் அவனை ஸ்டடி பண்ணுறதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. இட் வாஸ் பிளாக் and dark night. Amen. Foolishness will say that you can hide in darkness and blackness. மதியம் சொல்லும் இருட்டில் ஒளிஞ்சிக்கலான்னு. இருட்டில் தான் பாம்பு கடிக்கும், இருட்டில் தான் தேல் கொட்டும், இருட்டில் தான் கொன்று போட்டுறாங்க, இருட்டில் தான் மர்டர் ஆகிடுது, இருட்டில் தான் சாகடிச்சிடுறாங்க, இருட்டில் தான் கொள்ளை அடிக்கிறாங்க, இருட்டில் தான் எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் நடக்கிறது. கர்த்தர்களிலிருந்து ஒளிந்து கொள்ள, ஒளியிலிருந்து ஒளிந்து கொள்ள, சரியான பாதையிலிருந்து ஒளிந்து கொள்ள இவன் எடுக்கிற பாதை ஆபத்தான பாதையாக இருக்குது. அவனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்பா இந்த பக்கம் போகிறேன், சும்மா போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படியே பார்த்துட்டு போகலான்னு போயிருக்கலாம். பட் until now he is under his control. From now onwards he will not be under his control. உங்கள் தலையில் பைபிள் எடுத்து வைங்க, சொல்லுங்கள், இனிமே என் வேதத்தினுடைய கண்ட்ரோலில் தான் நான் இருப்பேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி இருக்கேன், இனிமேல் இதில் தான் இருப்பேன். Nobody, nothing should control us. Only God should control us. Amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் எவ்வளோ ப்ரே பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும், நீங்கள் பேதைகளாக இருந்தால் டேஞ்சராக இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். He doesn't have any plan. எங்கே போக போகிறோன்னு தெரியல. 10ஆம் வசனத்து 12ஆம் வசனம் சொல்லுது, a strong willful sinful women. அவ ஸ்ட்ராங் மைண்ட் செட். அவளை she can convince people. See, கன்வின்சிங் பவர் வந்து ஒரு நல்ல பவருங்க, நல்ல பவர். ஜனங்களை ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய கன்வின்ஸ் பண்ணலாம், ஜனங்களை வேலைக்கு போக கன்வின்ஸ் பண்ணலாம், பாட்டு பாட கன்வின்ஸ் பண்ணலாம், மியூசிக் வாசிக்க கன்வின்ஸ் பண்ணலாம். இதே பவரை பாவத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. அழகாக பேசுவாங்க, ஸ்வீட்டாக பேசுவாங்க, சுவையாக பேசுவாங்க, அந்த மனுஷன் விழுவரை பேசுவார்கள். She has a strong will power to convince people. அவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் பேசி ஜெயிப்பீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்களும் ஒரு ஆளாக விழுறவனாக தான் இருப்பீங்க. She is that person. She has a great convincing skill. ஆமாம், she is loved. அங்கே பாருங்கள், அந்த வசனத்தை பார்க்குறோம். போனான், அவள் இருக்கும் சந்து கடத்துக்கு போனான். அவள் அப்பொழுது இதோ வேசின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். A woman met him in the attire of an harlot, a crafty heart. அவளை பற்றி சொல்லிட்டாங்க, அவள் சரியில்லை. The character is not good character. She has got many experience out of marriage. தன் கணவனோடு உள்ள உறவு மாத்திரமல்லாதபடி பலரோடு உள்ள உறவில் she is very experienced. She comes in the attire of an harlot. தேவையில்லையே, அவளுக்கு இந்த உடை தேவையில்லையே. This is an attractive dress. God doesn't allow people to wear an attractive dress. அட்ராக்டிவ், மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறது, மற்றவங்களை லூர் பண்ணுகிற ஒரு உடை அவள் தரித்து கொண்டு இருக்கிறாள். She was very bold. Her approach was very bold. Her talk was very bold. ஆமென். பாருங்க, வந்துட்டு அவனுக்கு எதிர்ப்படுகிறாள். அவள் வாயாடியும் அடங்காதவனும், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்ல. அந்த ஸ்ட்ரீட்டில் யாரும் அவங்கூட சண்டை கொடுக்க முடியாது. அவள் பேசினான்னு வைங்க, எல்லாரும் ஓடி போவாங்க. அடங்கவே மாட்டா. கால்கள் வீட்டில்
தரிப்பதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். ஸோ ஷீ இஸ் லவுட், ஷீ இஸ் ரிபல்லியஸ். ஆமேன். ஆமாம், அவங்க கூட பேசவே முடியாது. நீங்கள் அவங்க கூட பேசுனீங்கன்னா நீங்கள் அடங்கி தான் போகணும். ஆமேன். ஷீ இஸ் ஸ்டபன், ஷீ இஸ் ரிவால்ட்ஃபுல், எதிர்க்கிறவ. ப்ராப்பர் சொசைட்டியில் அவளால் வாழ முடியாது, அவளால் சண்டை போட்டு தான் இருக்க முடியும், அடங்கி போக முடியாது. ஷீ இஸ் ப்ரெசன்ட் இன் எவ்ரி கார்னர். ஷீ இஸ் எக்ஸைட்டிங் பீப்புள். ஆமேன். வாட் வில் ரெசிஸ்ட்? எதை வச்சு தடுக்க போகிறீங்க? ஞானம். ஹல்லேலூயா. எது ரெசிஸ்ட் பண்ணோம்? ஞானம். த ப்ரெசன்ஸ் ஆஃப் விஸ்டம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மனிதனுடைய சூழ்நிலை நமக்கு புரிஞ்சிச்சு. அவளோட கேரக்டரை ராஜா நமக்கு சொல்லுகிறார். அவள் அவனை பிடித்து, 13th verse பாருங்கள், அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. அப்பா, இப்போ ராஜா வந்து ஒரு வெரி கிளியராக இருக்கார். ஷி டசன்ட் ஈவன் டாக், பேசக்கூட இல்லை, நேராக பிடிச்சி முத்தம் கொடுத்தா. இவனுக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். he is in risk situation. ஒரு விரியன் ஒரு மனிதனை எதிர்பாராத போது தீண்டுகிறது போல, ஒரு நாய் ஒரு மனிதனை எதிர்பாராத போது கடிக்கிறது போல தான் இந்த அவசியம் இல்லாத முத்தம் அவனுக்கு இருக்க போகிறது. பாம்பு கடிச்சா மனுஷன் எப்படி செத்துருவானோ, ஒரு ரேபிஸ் பிடிச்ச டாகி கடிச்சா எப்படி மனிதன் செத்து விடுவானோ, விஷ மிருகங்கள், நம்மளுக்கு நிறைய விஷ மிருகங்கள் இருக்குல்ல, அவைகள் கடித்தா எப்படி மனிதனுடைய உயிர் போகுமோ, இந்த முத்தம் என்பது, இந்த கிஸ் என்று சொல்லுகிறது அவனுக்கு உயிரை பறிக்கிறதாகத்தான் இருக்க போகிறது. அவனுக்கு எதிர்பட்டு இப்படி அதை செய்கிறாள். ஆமென். ஷீ காட் ஹிம், அவனை பிடிச்சிட்டான். ஸோ பலாத்காரம், பலவந்தம் பண்ணுகிறாள். ஷீ ஃபோர்ஸஸ் ஹிம், ஷீ ட்ராப்ட் ஹிம், ஷீ ஸ்னார்டு ஹிம். அவர் வலையில் பிடிக்கிறது போல பிடித்தா. ஃபார் வாட்? ஃபார் வாட்? எதற்காக என்று கேட்டால் இம்மோரல் ரிலேஷன்ஷிப். இங்கே ராஜா இதை தான் பேச வராருங்க. ஆமாம், உலகத்தில் ஜனங்க எதுக்கோ ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. அந்த சொத்து எடுக்கணுன்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஏமாற்றணுன்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பணம் வேணும்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் வை இஸ் திஸ் லேடி, வை இஸ் திஸ் விமன் டூயிங் திஸ்? ஃபார் இம்மோரல் ரிலேஷன்ஷிப். நவ் ஹீ இஸ் காட் காட். ஆமேன். ஆமாம், இப்போ இவன் மாட்டிக்கிட்டான். இவன் இன்னும் பேசவே இல்லை பாருங்கள். இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இவன் பேசவே இல்லை. அவனை முத்தமிட்டு அவனை பார்த்து முகம் நாணாமல், ஷீ கேன் ஸ்பீக் வெரி போல்ட்லி. ஒன்றுமே இல்லாமல் யூ கேனாட் ஸ்டடி ஹர். ஷீ பிரிட்டன்ஸ், ஷீ டேர் நாட் டு பிளே த ராங் ரோல். தான் கெட்டவளை போல சித்தரிக்காமல், இவனுக்காகவே பிறந்தவள் போன்று, இவனுக்காகவே காத்திருக்கிறவள் போன்று, இவனுடைய சொந்தம் போன்று, இவனுக்காகவே கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவள் போன்று சில வார்த்தைகள் சொல்கிறா பாருங்க. சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைய தினம் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஐ ஹவ் given my peace offerings. இங்கே கர்த்தர் எங்கெங்கே வந்தார்? பலிகள் எங்கே வந்துச்சு? ஆண்டவர் எங்கே வந்தார்? பீஸ் ஆஃபரிங் பற்றி பேசியிருக்கா. பீஸ் ஆஃபரிங் என்ன நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு புரியும். சமாதான பலிகளை பற்றி பேசியிருக்கிறா. லேவியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்களேன். லேவியராகமம் 22:21, 20-21 படிக்கலாமா? ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமையாவது கர்த்தருக்கு மாடுகளிலாவது ஆடுகளிலாவது சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும். வாட் இஸ் திஸ் சேயிங்? சமாதான பலியை இங்கே இந்த லேடி சொல்கிறா. புரிஞ்சுங்க. 21ஆம் வசனம் திரும்பி படிக்கலாமா? ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாவது கர்த்தருக்கு மாடுகளது ஆடுகளது சமாதான பலிகளை செலுத்தும் போது அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உத்தமமாக இருக்கேன்னு சொல்கிறா. நான் ஒரு பழுதும் இல்லாமல்
இருக்கேன்னு சொல்கிறா. நான் ஆண்டவருக்கே சமாதான பலி செலுத்திட்டு வந்திருக்கிறேன். ஐ எம் வெரி கிளியர், ஐ எம் கிளீன். ஆமென். நான் சுத்தமாக இருக்கேன், சமாதான பலி செலுத்துகிற அளவுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது கன்வின்சிங் பவர் ஆப்ரேட் ஆகுது. we are not here to follow convincing power. of course கன்வின்ஸ் பண்ணி ஒரு டீ குடிக்க வைக்கலாம், கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் போயிட்டு வர வைக்கலாம். ஆனால் அந்த கன்வின்சிங் பவர் ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாதே. ஆனால் இப்பேற்பட்ட பீப்புள் அதுக்காகவே பிறந்தவங்க. நீங்கள் திரும்பி அடுத்த மாதம் பேசுனீங்கன்னா கூட திரும்பி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் பேசுனீங்கன்னா கூட கன்வின்ஸு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டா, சமாதான பலி நான் செலுத்தினேன், அதனால் நான் உன்னை சந்திக்கும்படி. அவன் பேரை கூட சொல்ல, உன்னை சந்திக்கும்படி. பேர் தெரியுமா? தெரியல அவளுக்கு, பட் she is designed to talk like that. உன்னை சந்திக்கும்படி புறப்பட்டு உன் முகத்தை அவளோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். உனக்காக தான் ஓடிட்டு இருந்தேன், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். she is going to talk about her bedspread. என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சங்கரித்தேன். என் படுக்கையை வெள்ளப்போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் மட்டும் சம்போகமாய் இருப்போம், இன்பங்களில் பூரிப்போம். புருஷன் வீட்டில் இல்லை, தூர பயணம் போனான். பூரிப்போம் இவ சொல்கிறா, புருஷன் வீட்டில் இல்லை, தூர பயணம் போனான். பணப்பையை தன் கையில் கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளில் வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இலங்க பண்ணினாள். அவ்வளோதான். த செடக்ஷன் பிகேம் சக்ஸஸ்ஃபுல். அவ எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது, இவளுக்கு சாதகமாக இருக்கிறது என்று சொன்னான். ஷீ இஸ் ஆல்சோ வெரி கேர்ஃபுல் டு ரிஃபர். ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, பணமோ வீட்டில் இல்லை, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், லாங் ஜேர்னி போயிருக்காரு. ஐ எம் பர்சுவேட்டிங் யூ, நோ கான்சிக்வன்ஸ். நீ தப்பு பண்ணால் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி ஃப்ளாட்டரிங் லிப்ஸ், ஆமாம், பலவிதமான மதுர வாக்கினால் அவளை வசப்படுத்தி கொண்டாள். ஐ எம் அவைலபிள், நான் இப்போ உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். ஸோ சாலமோன் ராஜா இந்த ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். இதை பற்றி ராஜா சொல்லும்பொழுது 23rd verse முடிக்க போகிறாரு. 22nd verse அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறாரு. ஆனால் இவன் சொன்னது எல்லாமே பொய்யுங்க. வீட்டுக்காரன் அவளுக்கு இருந்தானா இல்லையான்னு தெரில, அவளுக்கு பணம் இருந்துச்சான்னு தெரில, இந்த ரத்தினம் வெள்ளை போலம் இருந்துச்சான்னு தெரில, எல்லாமே ஃபேக். சாத்தான் என்பவன் உண்மை அவனிடம் கிடையவே கிடையாது, முழுக்க முழுக்க பொய். அன்றைக்கு ஏவாளை ஏமாற்றினவன் இன்று வரையும் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறான். யாருக்குமே எதையும் கொடுத்ததே கிடையாது. அப்படி கொடுத்திருந்தாலும் உடனே எடுத்து விடுவான். கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலும் உடனே பணத்தை எடுத்துட்டு கடங்காரன் என்று பெயர் எடுப்பான். தவறான உறவுகள் கொடுத்தாலும் கெட்டவன் என்கிற பெயர் தான் மிஞ்சுமே தவிர அதில் எந்த ஆசீர்வாதம் இல்லாதபடி செய்வான். உடனே அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி போவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீவிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஸோ சாலமோன் ராஜா, he was unable to resist. நான் வரலன்னு கூட அவன் சொல்ல முடியல. இவனை ஏன் கூட்டி கொண்டு போகிறாய் என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. he had strong temptation. அவனுக்குள்ள உள் உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்மளும் தப்பு பண்ணால் நல்லா இருக்கணும். ஒரு வாய்ப்பு வரும்போது அவள் அவனை உபயோகப்படுத்தினாள். ஆனால் ராஜா இவன் தப்பு பண்ணிட்டு திரும்பி வருவானே சொல்ல பாருங்களேன், அவனுடைய நிலை பாருங்களேன். அடிக்கப்படும்படி மாடு செல்வது போல் அடிக்கப்பட்டு இல்லை, ஒரு மாடு பிடிச்சின்னு போகிறாங்க கறி கடைக்கு, திரும்பி வருமா? வரவே வராது, இல்லை வரவே வராது, கன்ஃபார்ம்டா வராது. ஒரு மூடன் விலங்கிடப்படும்படி தண்டனைக்கு போகிறான், விலங்கிட்டாங்க, கட்டி இழுத்துன்னு போகிறாங்க, திரும்பி வருவானா? எப்படி வருவான்னு தெரில. ஏன்னா கட்டிட்டாலே ஜெயிலுக்கு போகிறான்னு அர்த்தம். வருவானா தெரியல. ஒரு குருவி பிராணனை வாங்க தேங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிக்கிறது போல, குருவிக்கு கீழே வலை போட்டிருக்காங்க, அது கீழே இங்கி சாப்பிட போது அது இறங்கி தொட்டு சாப்பிட்டுச்சுன்னா மாட்டிக்கும், திரும்பி பறக்குமா? பறக்காது. போல தீவிரித்து போனான், அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. till an arrow struck his liver. Amen. அவ்வளோதான். he is ruined, his physical fitness ruined.
இது அவனுடைய உயிருக்கு ஆபத்து. இட் வுட் காஸ்ட் ஹிஸ் லைஃப் என்பதை சொல்லுகிறார். இப்பேற்பட்ட உறவு உயிரை பறிக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். உயிரை பறிக்கும், உயிரை எடுத்துரும். ஈவன் டெத், அன்டில் டெத் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ராஜா அதை பற்றி சொல்லவே இல்லை, முடிச்சிட்டார். அந்த ஸ்டோரி அவ்வளோதான். அவன் கதை சொல்லுங்க ராஜான்னா அவ்வளோதான் அப்படின்னு. அம்பு ஈரலை பிளந்தது, அவ்வளோதான். என்னதான் ராஜா அவனுக்கு ஆச்சு? அவ்வளோதான் சொல்லிட்டேனே, என்னங்க ஆச்சு? அம்பு ஈரலை. அப்போ என்ன ஆச்சு? அம்பு ஈரலை பிளந்தான்னா உங்கள் உடம்புலே பெரிய உறுப்பு வந்து லிவர் தான். இந்த சைடு அந்த சைடு வரைக்கும் இருக்கும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் போகிறோம். ரொம்ப பெருசாக இருக்கும் லிவர், பெரிய ஆர்கன் மனிதனுக்கு. அதை போய் அம்பு பிளந்தா என்ன ஆகும்? ஆமென். சொல்லிவிட்டு ராஜா நமக்கு அட்வைஸ் பண்ணுறார். ஃபஸ்ட்டு 5 வசனத்துலேயும் அட்வைஸு, லாஸ்ட்டு உள்ள 4 வசனத்துலேயும் அட்வைஸு. பாருங்கள், அதனால் என் பிள்ளைகளே நீங்கள் லிசன் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நீ அவள் வழியே சாயாது, அவள் வழியில் சாய வேண்டாம், அவள் பாதையில் மயங்கி தெரியாது. There is no romance there. Desires of flesh, desires of pleasure will make us to turn toward her. ஆசை, இச்சை, விருப்பம் என்பது உன்னை அவள் பக்கம் கொண்டு போகும், ஆனால் ஆசீர்வாதம் அந்த பக்கம் உன்னை கொண்டு போகாது. அவள் பாதையில் நீ மயங்கி திரிபதினால் உனக்கு ஆபத்து தான். அவள் இருதயம், உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். அவள் வழி தப்பான வழி, அவளோடு நீ இருக்க வேண்டாம், அவளோடு பேச வேண்டாம், அவள் வழிகளில் ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். அவள் அநேகரை காயப்படுத்தி இருக்கிறாள். நிறைய பேர் மாட்டியிருக்காங்க, இவனோ ஒருவன். உனக்கே தெரியுமே, அவள் அந்த பாதையில் போய் நீ மாட்டிக்கொண்டு பலர் அவதிப்படுகிறது தெரிந்த பிறகும் நீ ஏன் அங்கே இருக்கிறாய்? You have seen strong men, பலமுள்ள ஆண்கள் சிக்கி தவிக்கிறதை பார்த்த புத்தியினனே, பலமுள்ளவர்கள் மாட்டி தவிக்கும் பொழுது நீ எப்படி தப்பிப்பாய்? அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தால். எத்தனையோ பேர் மரித்து கிடக்கிறார்களே, எத்தனையோ பேர் எழுந்திருக்க முடியாதபடி பைத்தியக்காரர்களைப் போல் இருக்கிறார்களே. நீயும் அங்கே போகிறாயா? நீயும் அந்த வழியில் போகிறாயா? அவள் அநேகரை காயப்படுத்தினாள், அநேகரை. The one person, ஒரு நபர், இத்தனை பேரா? பாருங்களேன், திஸ் இஸ் டிமோனிக். ஒரு நபரை வஞ்சிக்கலாம், ஒரு நபர் 2 பேரை வஞ்சிக்கலாம். இவ எத்தனை பேரை? அநேகர், இன் மல்டிடியூட்ஸ். ஹர் ஹவுஸ் இஸ் த வே டு ஹெல்ன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவள் வீட்டுக்கு நீ போனா என்றால் அது அது என்னதான்? அது பாதாளத்துக்கு போகிற வழி. ஒரு 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 ஆத்தர் எழுதியிருக்கார், ஹர் பெட்ரூம் இஸ் நாட் பால் ரூம் பட் இட் இஸ் அ பேட்டில் ரூம் வேர் யூ வில் பிகம் அ காப்ஸ். அவளுடைய படுக்கை அறை டான்ஸ் ஆடுகிற பால் ரூம் அல்ல, மனிதர்களை கொன்று குவிக்கிற பேட்டில் ஃபீல்ட் ரூம் என்று சொன்னார். சாத்தான் இன்றைக்கு அப்படி தான் நம்ம எல்லாரையும் வஞ்சிக்கிறான். ஒவ்வொருக்கும் ஒரு குழியை வச்சிருக்கிறான். திருச்சபையை இன்றைக்கு ஞானம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது, ஞானம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. லெட்ஸ் லிசன் டு ஹிஸ் வேர்ட்ஸ். அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஷிகாதாலா பாரா பாரே பேரே 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 ஷி ரே ரா 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 ரே 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 கே ரே பேரே பேரே பேரே. வாங்கலாம், கர்த்தர் கையில் துதிக்கலாம். ஞானத்தோட இன்விடேஷனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். We want right leads in our life. சரியான பாதையில் நடத்தப்படும். வாலிப பிள்ளைகளே, திருமணமாகாத பிள்ளைகளே, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கர்த்தர் தர வேண்டும். சரியான வாழ்க்கை துணை, நாட் லூரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் ரூலிங் ரிலேஷன்ஷிப். உங்களை மயக்கடிக்கிற உறவுகள் அல்ல, உங்களுக்கு உண்மையான வாழ்க்கை துணைகளை கர்த்தர் தர வேண்டும். திருமணமானவர்களே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தர வேண்டும். இன்றைக்கு ஞானம் தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறது. லெட்ஸ் ரிலை அப்பான் விஸ்டம். விஸ்டம் இஸ் மை சிஸ்டர். ஞானம் என்பது என் சகோதரி, புத்தி என் இனத்தால். இந்த 7ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்கக்கூடிய கிருபையை கற்றுக் கொடுத்தால் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, நான் ஞானத்தின் வழியில் வருகிறேன். இந்த புத்தி இனத்தை எடுத்து போடும், இந்த பேதமையை எடுத்து போடும். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் நமக்குள்ளே வருவதாக நம்மை அர்ப்பணிப்போமா? திருச்சபையே, சாத்தானுடைய எந்த மிகுதியான இந்த சொற்களோ இனிய சொற்களோ நமக்குள்ளே போகாது. கர்த்தர் நம்மை நடத்துவார். ரீ காதா லாபா ஷதா ரபா தா லபா தா ரபா தா ரா கதா ரபா
பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழி நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நீளம் தவிப்பது வறண்ட நீளம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில நீதிமொழிகள் 7வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. இந்த கடைசி காலத்திலும் உமக்காக பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும், உம்முடைய ஞானத்தை நாங்கள் கை கொண்டு ஒவ்வொன்றத்திலும் நாங்கள் பரிசுத்தம் காத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நீதிமொழிகள் வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட இடைபெற்ற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்க மத்தியில அசைவாடுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் வசனங்கள் 1-3. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சாலமோன் ராஜா அவர் ஒரு அறிவுரை கூறுகிறார். என்னவென்றால், நாம் ஞானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். முக்கியமாய் அந்த ஞானத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். நம்மளுடைய இருதயத்தை கண்ணின் மணி போல பத்திரமாய் நம்ம காத்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்திற்கு நம்மளுடைய இருதயம் அலைந்து திரியக்கூடாது என்று இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் இடைப்பற்று கொண்டிருக்கிறார். நம்ம வாழுகிற இந்த கடைசி காலத்துல ஆண்டவரை விட்டு பிரியும்படிக்கு பாவத்தில் தள்ளுகிறபடி அநேக டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நாட்கள்ல ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம உறவுல பரிசுத்தம் காண வேண்டும், நம்மளுடைய குடும்பங்கள்ல பரிசுத்தம் காண வேண்டும், நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இந்த நாளில்
நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் கண்ணின் மணி போல நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று, எப்படி நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பயம்தான் நம்ம குடும்பத்துல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், நம்ம குடும்பத்துல ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கும். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையை நம்ம சற்று திரும்பி பார்க்கலாமா? ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், ஆண்டவருடைய ஞானத்தை கை கொள்ளாம, ஒருவேளை ஆண்டவருடைய வழியை விட்டு நம்ம பாவத்துக்கு நேராய் நம்ம போய் இருந்தோம் என்றால், நம்ம இந்த நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஏதாவது நம்ம பாவங்கள், நம்ம இந்த நாளிலும் கூட ஏதாவது மறைமுக பாவங்கள் நம்ம இடத்துல காணப்பட்டா, அவருக்கு பிரியமில்லாததை நம்ம பார்த்து கொண்டிருந்தா, அவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருந்தா, அவருக்கு பிரியமில்லாத நபரோடு நம்ம பேசி கொண்டிருந்தா, இந்த நாள் அப்படிப்பட்ட இச்சையான காரியங்களை முற்றிலுமாய் அகற்றிவிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல கூட நம்ம ஒரு விசையாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? நம்ம வாழ்க்கையில நம்ம அனுதினம் ஜீவியத்துல இப்படிப்பட்ட பாவங்கள் ஏதாவது நம்ம இடத்துல காணப்பட்டா, நம்ம ஆண்டவர்கிட்ட இப்பொழுது நம்ம மன்னிப்பு கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மன்னிப்பை கொடுத்து இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி மீண்டுமாக நம்மை நிலைத்திருக்க செய்ய போகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அந்நிய பாஷையினால நம்ம பேசி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அழுது நம்ம புலம்பி ஆண்டவருடைய மன்னிப்பை நம்ம பெற்று கொள்ளலாமா? ஒரு ஆந்திர பலபா ஷபரி பலபா கரபா ஓ ஷபரி பலபரி பலபரி பலபா கரபர பர 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 பரபா ஓஷி ஆந்திர பாக்கர பர பர பாக்கரபா ஓரி ஆந்திர பலபா ஷபரி பலபா கரபர பர பரபா ஓரி ஆந்திர பாக்கர பலபா ஷபரி பலபா கரபரி பர பர பாக்கரபா ஓரி ஆந்திர பாக்கர பர 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 பாக்கரபா ஓஷி பாபா 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 அப்பா, உங்களுடைய அப்பா இதோ இந்த வேளையில உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு விசையாக எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிங்கப்பா. இதோ ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. அப்பா, எங்களுடைய சிந்தையை நாங்க காத்துக்கொள்ள எங்களை கிருபையை தாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, இந்த நாளில் நாங்கள் பார்த்த வார்த்தையின்படி நாங்கள் பேதைகளா இருக்க கூடாதுப்பா. எங்களுடைய இருதயம் கண்ட இடத்துல ஆண்டவரே பாயக்கூடாதுப்பா. நாங்கள் பரிசுத்தமா நாங்கள் வாழணும். இந்த கடைசி காலத்துல அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் உமக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் காத்து கொள்ளணும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல நாங்கள் ஈடுபடக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்க பார்க்க கூடாது. உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாங்க செல்ல கூடாதுப்பா. இந்த வேளையில கூட எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், நினைவுகள் ஆண்டவரே, எல்லா சிந்தனைகளை நீங்க நீக்கி போடுங்கப்பா. இந்த வேளையில கூட அப்பா இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக அப்பா நாங்க பரிந்துரை ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையில கூட இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்கப்பா. அப்பா இதோ உமக்கு ஆண்டவரே பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் எழும்பட்டும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உம்முடைய வேத வசனத்தின் படிதான ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை கை கொண்டு நடக்கும்படிக்கு ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைகளை நீங்க சுத்திகரிங்கப்பா. நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. எங்க அடுத்த தலைமுறைகளை ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்தி நீங்க காத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாள்ல கர்த்தர் எல்லா பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.